ஜீவன் உள்ள இருக்கும் போது நட்டகலுக்கு பூ வச்சா என்ன, பூ வைக்காட்டி என்ன? உனக்குள் உள் கட உள் கட உள் கட உள் கட உள் கட உள் கடவுள். உள்ளே கடந்தால் கடவுளை காணலாம். உள் கட உள் கட உள் கட உள் கட உள் கட உள் கடவுள் கடவுள். உள்ள போய் பார்த்துட்டோம். ஆஹா, கடவுள் எப்படி இருக்கான்? ஜீவன் ஜீவன் சீவன் 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 சிவன் சிவன் சிவன். ஜீவனே சிவன். உனக்குள்ள எல்லாமே இருக்குது. பிரபஞ்சத்துல எல்லாம் கொடுக்கறாங்க, உனக்குள்ள எல்லாமே இருக்குது. தேடாதே, உட்கார் ஒரு இடத்துல, பிரபஞ்சத்தை நாடு, உன்னை உள்ள கடை எல்லாம் பண்ணலாம். ஆனா நம்ம தேடுறோம், கடைசி வரைக்கும் தேடிட்டு தான் இருப்போம், கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குள்ள கட்டை மண்ணுக்குள்ள போயிடும். நம்ம யாரு, எதுக்கு பிறந்தோம், ஒன்றும் தெரியாது. நம்மை படைத்தது யாரு, நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் தெரியாது. நாம இல்லறத்திலே நல்லறம் காண வேணும், இல்லறத்தை விட்டு வா என்று சொல்லவில்லை. இல்லறத்திலே நல்லன கண்டு செய்ய வேண்டியவற்றை செய்து பட்டும் படாமலும் என்ன செய்யணும் அதெல்லாம் செஞ்சு வச்சு போட்டு நீ ஆன்மீக பாதைக்கு வா. அந்த கதவுகள் திறந்திருக்கின்றன. ஆன்மீகம் என்றால் அகத்தை சுத்தம் செய், உள்ளே இருக்கும் அழுக்குகள் வெளியே வந்துடும். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன், கிரி மாஸ்டர் அங்க வஸ்திரம் வெள்ளையும் வெள்ளையும் பேச்சு, இத்தனை பேர் ஐயா பார்க்க வந்திருக்காங்க என்றால் என்ன நான் கேட்கிறேன், டே நீ யோகியமாடா என்ன நான் கேட்கிறேன். ஐயோ நான் யோக்கியம் இல்லை. 1995 வருடம் ரோட்டிலே செல்லுகிற போது ஒரு பணம் கிடைத்தது. அது என்னுடையதல்ல, இருந்தாலும் ஆசை வயப்பட்டு அதை எடுத்துக்கொண்டேன். நானே எனக்குள் அனுபவித்தேன். விட்டவன் தொலைச்சிருப்பானே, மனம் நொந்திருக்குமே, அதை பற்றி கவலை இருக்கா? நீ எப்படா யோகியம்? போட்டி பொறாமை உள்ளுக்குள்ள போய் பாருங்க, அழுக்கு நிறைய இருக்கும். போட்டி பொறாமை வஞ்சகம் வைத்தறிச்சல். அவன் வீடு வாங்கிட்டான், உழைக்கிறான் வாங்குற, உனக்கென்ற கடவுள் நமக்குள் இருக்கார், ஜீவனாக இருக்கிறார். கடவுளின் தன்மைகள் நம்மிடம் இருக்கிறதா? கேள்வியை கேளுங்க. ஐயோ நம்மிடம் இல்லை, போட்டி இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, அவனை ஏமாற்றி இருக்கிறேன், அதிகமாக விட்டு இருக்கிறேன், பணம் 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் வாங்கிட்டேன், அவனை ஏமாத்திட்டேன். எத்தனை குணங்கள் இருக்கிறது. கெட்டதையெல்லாம் எடுத்து வெளியில போடுங்க. ஐயோ கிரி மாஸ்டர் என்கின்ற போர்வையில் நானா இதை செய்தேன், இனிமேல் எனக்கு இது வேண்டாம். ஐயோ தவறு தவறு தவறு, மனம் நடுங்கணும், குலுங்கணும், வெட்கப்படணும். இனிமேல் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அதை தூக்கி போடணும். எல்லாருமே யோகியமானான்னு கேட்டு பாருங்க, நீ யோகியமா? ஐயோ நான் யோகியம் இல்லை, பணம் எடுத்திருக்கிறேன், பணம் திருடி இருக்கிறேன், குறைந்த பொருளை வாங்கி அதிகமாக கொடுத்திருக்கிறேன், பண்டமாற்று முறையிலே நமக்கு லாபம் கிடைத்திருக்கிறது, ஒருவருடைய நிலத்தை மிகவும் குறைந்த விலைக்கு வாங்கி இருக்கிறேன். எத்தனை தவறுகள். இதையெல்லாம் தூக்கி வெளியில போட்டா ஆன்மா அகத்தே சுத்தமாகும். அதுக்கப்புறம் நீங்க அதுல போகணும். ஆன்மீகம்னா போய் தலையில தேங்காய் உடைச்சுக்கிறது, கத்தியை வெட்டிக்கிறது, குண்டம் இறங்குறது, அரிவாள்ல போட்டுக்கிறது, தீச்சட்டி எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகம்னா ஆன்மாவை உள்ள போய் தரிசனம் பண்ணி நம்ம குறைகளை, நம்ம குற்றங்களை ஒன்னொன்னா வெளியெடுத்து போடணும். ஆன்மா சுத்தமாகும். அதான் ஆன்மீகம். ஆன்மீகத்துக்கு புதிய விளக்கம் கிடைத்ததா? முகவரி: ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.